Hi, நான் ரோஹித். வெல்கம் டு தி வெரி ஃபர்ஸ்ட் வீடியோ ஆஃப் திஸ் யூடியூப் சேனல். ஹானஸ்ட்லி ரொம்ப நாள் எனக்கு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணுன்ட்டு ஆசை இருந்துச்சு. ஐடியாஸ் இருந்துச்சு, நிறைய பிளான்ஸ் இருந்துச்சு. பட் நோட் புக் ஃபுல்லா ஐடியாஸும் இருந்துச்சு, ஸ்ட்ராட்டஜிஸ் இருந்துச்சு. ஆனா எக்ஸிகியூஷன் ஆல்மோஸ்ட் ஜீரோ. நிறைய பேர் மாதிரி கொஞ்சம் ரெடி ஆனதுக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாம், இல்ல கொஞ்சம் கேமராஸ் ரெடி ஆயிட்டும் ஸ்டார்ட் பண்ணலாம், இல்ல கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டும் ஸ்டார்ட் பண்ணலாம், இல்ல கொஞ்சம் சுச்சுவேஷன் சரியாயிட்டும் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இப்படியே போஸ்ட்போன் பண்ணி இருந்து, அதான் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல யோசிச்சேன். நம்ம பர்ஃபெக்ட் மொமெண்ட் காத்துட்டு இருந்தா இந்த சேனல் ஸ்டார்ட்டே ஆகாது அப்படின்ட்டு. ஸோ ஹியர் ஐ எம். நாட் பிகாஸ் ஐம் ரெடி, பட் பிகாஸ் ஃபைனலி ஸ்டார்டட். இந்த சேனலுக்கு இன்ஸ்பிரேஷன் கூட கொடுத்த மொமெண்ட் ரொம்ப சிம்பிளா தான். ஒரு ஃபியூ வீக்ஸ் முன்னாடி நான் என் கிச்சன்ல நின்றுட்டு இருந்தேன். அங்க ஒரு பவுல் ஃபுல்லா பனானா பீல் இருந்ததை பார்த்தேன். அண்ட் அது ஃபுல்லா ஒரு ஓரமா ரொம்ப நாளா த்ரோ பண்ணாம இருந்ததுனால அது கெட்டு போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதை பார்த்த உடனே திடீர்னு ஒரு யோசனை. அதை திங்க் பண்ணிட்டே ரூம்க்கு வரும்போது என் டேபிள்ல பார்த்தோன்னா என் நோட் புக் ஓரமா இருந்துச்சு. அதுல சைட்ல ஃபுல்லா ஐடியாஸ் இருந்துச்சு. அப்போ ஒரு தாட் வந்துச்சு. இந்த பனானா பீல் எப்படி ராட் ஆகுதோ, நம்ம ஆக்ஷன் எடுக்கலன்னா இந்த பிசினஸ் ஐடியாஸும் அதே மாதிரி ராட் ஆயிடும்னு. அந்த மொமெண்ட் தான் எனக்கு ஒரு ரியலைசேஷன் கிடைச்சது. நோ கமிட்மெண்ட்ஸ், நோ 5 years பிளான், நோ எண்ட்லெஸ் மீட்டிங், நத்திங். இட் ஜஸ்ட் மூவ்ஸ் ஃபார்வர்ட். அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சது, லைக் பிளானிங் முக்கியம், ஆனா ஆக்ஷன் இல்லைன்னா பிளானிங்க்கு வேல்யூவே இல்லை. அந்த ரியலைசேஷன்ல இருந்து வந்தது தான் பியூரோ ஹார்வெஸ்ட் ஸ்டார்ட் ஆச்சு. பியூரோ ஹார்வெஸ்ட்னா ஒரு சிங்கிள் பிஸ்னஸா நான் பார்க்கல, ஒரு ஈகோ சிஸ்டமா பார்க்குறேன். ஒரு ஐடியா இன்னொரு ஐடியாவை கிரியேட் பண்ணும், ஒரு வேஸ்ட் ஸ்ட்ரீம் இன்னொருத்தவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணணும்ல, அந்த மாதிரி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரூஃப் டாப் இருக்கு அப்படின்னா அது ஒரு எம்டி ஸ்பேஸா இல்லாம அது ஒரு கார்டன் அப்படின்ற மாதிரி. ஒரு ஓல்டு ஃப்ரூட் இருக்குன்னா அது வேஸ்ட் கிடையாது, அது ஒரு வேல்யூ ஆடிங் ப்ராடக்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஒரு நம்ம வீட்டில் சாப்பிட்ற ஃபுட் வேஸ்ட்ன்றது வந்து ஒரு விஎஸ்எஃப் லார்வே ஃபீல்ட், ஒரு அப்புறமேட்டு அது ஒரு ப்ரோட்டீன் சோர்சஸாக இருக்கும், ஒரு ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸ் ஆகும். இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் கிரியேட் ஆகிட்டே இருக்கும். அண்ட் எல்லாமே இது ஒன்னா கனெக்ட் ஆகிறது பேர் தான் பியூரோ ஹார்வெஸ்ட். ஃபாரஸ்ட்ல எப்படி அந்த ஒரு லீஃப் விழுந்து இன்னொரு லைஃப் கிரியேட் பண்ணுதோ அதே மாதிரி பியூரோ ஹார்வெஸ்டும் பண்ணும். இந்த ஜேர்னில நம்ம ரெண்டு பிரின்சிபல்ஸ் தான் மெயினா ஃபாலோ பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா வேல்யூ இன் எவ்ரிதிங். ஒருத்தவங்களுக்கு வேஸ்ட் தெரியறது இன்னொருத்தவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியா தெரியும். மோஸ்ட் ஆஃப் தி டைம் வேஸ்டா இல்லை, நம்ம அதுக்கு வேல்யூ கொடுக்காத ஒரு ரிசோர்சஸா தான் இருக்கு. அண்ட் செகண்ட் பாத்தீங்கன்னா நேச்சர்ஸ் பிரின்சிபல். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ப்ராப்ளம் பார்த்து சொல்யூஷன் கொடுக்க இன்வென்ட் பண்றதுக்கு ட்ரை பண்றதுக்கு முன்னாடி நேச்சர் இருந்தா அந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணணும்னு பார்க்கணும். ஏன்னா மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸா ஒர்க் ஆகிற சிஸ்டமை விட நம்ம ஒன்றும் கிளவரா இருக்க முடியாது. அப்சர்வ் பண்ணா போதும். இந்த சேனல்ல சக்சஸ் மட்டும் காட்ட போறது இல்ல, ஃபெயிலியர்ஸும் வரும், எக்ஸ்பெரிமெண்ட்ஸும் வரும், அண்ட் ஒர்க் ஆன ஐடியாஸ், ஒர்க் ஆகாத ஐடியாஸ் எல்லாமே இங்க பார்க்க போறோம். பிகாஸ் சக்சஸ் மட்டும் ப்ராக்ரஸ் இல்ல, ஃபெயிலியரும் ப்ராக்ரஸ் தான். நான் எக்ஸ்பர்ட் கிடையாது, நான் ஒரு மில்லியனர் ஆண்டர்பிரினராலாம் இல்லை. நான் இன்னும் கத்துட்டு இருக்கேன், பில்ட் பண்ணிட்டு இருக்கேன், ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் ஃப்ரம் டுடே இந்த ஹோல் ஜெர்னியை பப்ளிக்கா டாக்குமெண்ட் பண்ண போறேன், ஃபில்டர் இல்லாம. அண்ட் உங்களையும் இதில் ஜாயின் பண்ண வைக்க போறேன். சஸ்டைனபிலிட்டி பிடிச்சிருந்துச்சுன்னா, இல்ல உங்களுக்கு பிசினஸ் பில்ட் பண்ணணுன்றதுல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா, இல்ல உங்களுக்கு ஓன் மெஸ்ஸை ப்ராக்ரஸா மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஜெர்னில ஜாயின் பண்ணுங்க. திஸ் இஸ் எபிசோட் 1, மெஸ் இன்டு ப்ராக்ரஸ். எபிசோட் 2ல சந்திப்போம். பாய்.